ஹலோ யூஸ். ஸோ நம்ம ட்ரூ க்ளீன் சீரிஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரிக் ப்ரௌசர் ஆக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கிரிப்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது வந்து ஸ்டெப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமேட்டுக்கு ஜெனரிக் ப்ரௌசர் ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜெனரிக் ப்ரௌசர் ஆக்ஷனில் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நேவிகேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ என்னோட அப்ளிகேஷனில் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீலோட், ரீசைஸ் அண்ட் ஸ்க்ரோல் இதான் நான் மோஸ்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் சில நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் ஸ்னாப்ஷாட் இருக்கும். ஸோ இந்த டேப் ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் பேஜுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், சில ஆப்ஜெக்ட்ஸ் உங்களால் கேப்சர் பண்ண முடியல, இல்லை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, அதர்ஸ் அந்த இடத்துல என்ன இமேஜ் காட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்னாப்ஷாட் வேணால் நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ஸ்னாப்ஷாட் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைலாக்ஸில் வந்து அத்தன்டிகேஷன், கன்ஃபார்ம் ப்ராம்ப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில அப்ளிகேஷன் யூஆர்எல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எஸ்எஸ்ஓ லாகினாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியிலேருந்து நீங்கள் சைன்இன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்ஓ லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக வந்து ஒரு சைன்இன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு அலார்ட் பாப்பப் மாதிரி வரும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ண சொல்லி. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் இந்த டைலாக், அத்தன்டிகேஷன், கன்ஃபார்ம் ப்ராம்ப்ட் இந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களால் வந்து லாகின் ஸ்க்ரீனை வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். ரீசைஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணி இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரீசைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் கார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் கார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் வந்து இந்த மொத்த வெப்வியூமே உங்களால் வந்து நீட்டாக பார்க்க முடியும், எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்களோ. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்க மினிமைஸ்டு விண்டோஸில் வந்து பார்க்குறப்போ என்னால் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எதுவுமே ப்ராப்பராக பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கிளிக் பண்ணி நான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ எந்த மாதிரி சினாரியோஸில் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து எல்லா வியூலையும் கரெக்டாக ஒர்க் ஆகுமோ உங்களுக்கு ட்ரூக்ளின் ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா அது டவுட் தான். ஸோ சில டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹைட் ஆகிருக்கப்போ உங்களோட அந்த எலமெண்ட்டை, பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து ட்ரூக்ளைண்ட் வந்து ஃபைன் பண்ணி ட்ரிகர் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் எப்படி வெப் டெவலப்மெண்ட் வந்து யூஐ பண்ணியிருக்காங்களோ மோஸ்ட்டாக அவங்க வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரூக்ளைன் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் எரர்ஸ் இல்லாமல் இல்லை எங்கேயும் பிரேக் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு போகும். ஸோ இது அப்ளிகேஷன் ரன் ஆகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் வந்து பாஸ் ஆகும். பட் அந்த ஸ்டெப் வந்து அப்ளிகேஷனில் வந்து ட்ரிகர் ஆகிருக்கோ, கிளிக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ ஹைலைட் பண்ணிங்கன்னா ஹைலைட் ஆகும், ஆனால் ஒர்க் ஆகாது. ஸோ அது ஏன்னு சொல்லி எனக்கு இன்னும் தெரியல. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசைஸ் யூஸ் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும். ஆர்குமெண்ட்ஸில் வந்து போனீங்க அப்படின்னா இந்த ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஒய் வித் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ இது என்னோட ஸ்க்ரீன் வந்து 1080 ஸ்க்ரீன்ஸ். ஸோ வந்து 19201080. ஸோ நீங்கள் 720 ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ரெசல்யூஷன் வச்சதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டெப் மட்டும் ப்ளே பண்ணுறேன். உங்களோட கரண்ட் விண்டோ எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு வந்து வியூவில் இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு வியூவில் வரணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் மேக்ஸிமைஸ் பண்ணுற ஃபியூச்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. நானும் ஒரு சில இடத்துல பார்த்துட்டேன். சரி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் அது என்னால் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜென்ரிக் ப்ரௌசர் ஆக்ஷனை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதில் நேவிகேட்டுங்கிறத கிளிக் பண்ணுவோம், ஆக்ஷனில் போயிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசைஸ் பார்த்தோம். ஸோ ரீலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அதில் நேமில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து கரண்ட் பேஜ் வந்து ரீலோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த இதுவுமே உங்களால் பண்ண முடியாது. நான் டேரெக்டாக ப்ளே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பேஜ் வந்து ரீலோட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இப்படி வச்சுக்கேன். ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ரீலோட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரீலோடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்க்ரோல் பட்டன் வந்து இருக்குது. பட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சில டைம் நமக்கு வந்து ஸ்க்ரோலோட எக்ஸாக்ட் கோஆர்டினேஷன் நமக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் தி ஸ்டெப் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன்.
ஸோ இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஒரு சர்டன் பொசிஷனில் நான் வச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு அந்த ஸோ இது வந்து ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரிக் ஆப்ஜெக்ட் ஆக்ஷனில் வந்து கிளிக் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கோஆர்டினேட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 04464 ஓகேங்களா. ஸோ இது எக்ஸ்பேண்ட்லேயே இருக்கட்டும். ஸோ ஜென்ரிக் ப்ரௌசர் ஆக்ஷன் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட்ஸ் கோல் ஓப்பன் பண்ணுறேன். ஆர்குமெண்ட்ஸில் போய்ட்டு 04464 ஸோ இந்த ஸ்டெப் நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக இந்த பொசிஷனுக்கு வந்து லோட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து எக்ஸாக்டாக இந்த பேஜோட எப்படி இந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் வந்து உங்களுக்கு எடுக்கிறது அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் நான் இப்போ நான் எக்ஸ்பேண்ட் கூட பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பேஜ் வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே நான் வந்து திருப்பி நான் வந்து மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த ஸ்டெப் மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். திருப்பி அந்த ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது இதோட ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் வந்து சில டைம் சில அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ என்னோட அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும். என்னோட அப்ளிகேஷனில் வந்து 3 ஸ்க்ரோல் பார் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு விண்டோ. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு விண்டோ இருக்கும், ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ 3 ஸ்க்ரோல் பார் இருக்கிறப்போ என்னோட அப்ளிகேஷனில் சில டைம் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்க்ரோல் ஃபங்க்ஷன் வந்து சில டைம் வந்து எனக்கு வேலை செய்யாது ஓகேங்களா. ஸோ நான் இங்கேருந்து இன்னொரு பேஜ் போகிறேன். பிளாகுங்கிற ஒரு பேஜுக்கு போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கோ பேக் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இந்த இது ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு பின்னாடி போகும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே என்னென்னலாம் கிளிக் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் டேரெக்டாக பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டேப் ஆக்டிவ் டேப் ஆக்டிவ்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆட் டேப் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஆட் டேப்பில் வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து google.com ஓகேங்களா. ஸோ இந்த ஆட் டேப்பில் நான் வந்து கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு google.com வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு google.com வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஓகேங்களா. பட் இது வந்து ஆக்டிவ் டேபாக இல்லை, இதுதான் ஆக்டிவ் டேபாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஆக்டிவ் டேபாக இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டெப் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேவிகேட் ஆக்டிவேட் டேப். ஸோ செகண்ட் டேப் கொடுத்து நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டேப் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் விண்டோ. ஸோ இது ஒரு விண்டோ. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு விண்டோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு விண்டோக்குள்ளே 2 டேப் இருக்குது. இன்கேஸ் சில டைம் வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லைன்னா வேறு ஒரு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ சில பேமெண்ட் பேஜுக்கு போகிறப்போ இல்லை சில ரீடைரக்ட் பேஜ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு புது விண்டோவில் வந்து அத்தன்டிகேஷனுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக உங்களோட அப்ளிகேஷன் இதில் ரன் ஆகிட்டு இருக்கும். புதுசாக ஓப்பன் பண்ணால் அந்த டேபுக்கு நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டிவ் டேப் இந்த விண்டோவை வச்சு உங்களால் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் விண்டோஸை ஓகேங்களா. விண்டோஸை நான் மென்ஷன் பண்ணுறது வந்து ப்ரௌசர் விண்டோஸை தான் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டைலாக்ஸ்லாம் வந்து நீங்கள் சும்மா அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து இதை டெமோ காட்டுறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லை. ஸோ அதனால தான் என்னால் ஷோ பண்ண முடியல. ஸோ இப்போ நான் வந்து டெக் ஸ்னாப்ஷாட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து லேட்டர் பார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சினாரியோஸில் நீங்கள் இது ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த சினாரியோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கரண்ட்டாக வந்து கூகுளோட
பேஜில் இருக்கேன். ஸோ இதில் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஸ்னாப்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் இது எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரூ கிளைண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்க. ஸோ ஒன்ஸ் ட்ரூக்ளைன் ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிருக்கான்னு பார்த்தேன். நான் வந்து கிராஸ் செக் பண்ணேன். எனக்கு வந்து இந்த இடத்துலையுமே இமேஜ் சேவ் ஆகல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரூக்ளைன் ஸ்கிரிப்டில் நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் எல்லாருலேருந்தும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த எடுத்த ஸ்னாப்ஷாட்டை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா ரீல வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, லோட் ரன்னரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த லோட் ஜென்ரேட்டர்லேருந்து நீங்கள் வந்து லாக்ஸ்லாம் டெவலப் பண்ணுறப்போ, நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் போகலாம். ஸோ ரிசல்ட்ஸில் லோட் இன்ட்ராக்டிவ் ப்ரௌசர் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் இருக்குது. ஸோ இதில் கூகுளோட ஸ்னாப்ஷாட் தான் எடுத்துருக்கணும். செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ கூகுளோட ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு பாருங்கள். ஏன்னா இது 1080 ப்ரௌசர் வச்சனால உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வெரிஃபிகேஷனை கூட இங்கே பாருங்கள், ட்ரூக்ளைன் ப்ரௌசர் அப்படின்னு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் யூஎஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜெனரிக் ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, ஸோ அது வந்து எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ இன்கேஸ் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணுறப்போ நம்ம கரெக்டான எலமெண்ட் வரல அப்படின்னா எப்படி நம்ம மேனுவலாக வந்து அதை அப்ரோச் பண்ணுறது. ஸோ இது டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.